அனிமல் திங்கர்ஸ். எதுக்கு இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுடைய திங்கிங் வந்து அனிமல் மாதிரி இருக்கா இல்லை ஹியூமன் மாதிரி இருக்கா, ப்ரிமிட்டிவாக இருக்கா இல்லை சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கா அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ பேசிக்லி நம்ம 95% வந்து மேமல்ஸ் தான். ஸோ ரேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ரேட்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 5% தான். ஸோ 95% நம்மளும் ரேட்டும் ஒன்றா ஒத்து போகிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து ரேட்ல டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அது ரேட்ல டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா அதை அப்படியே ஹியூமன் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா நம்முடைய சிஸ்டம்ஸு, பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸு, லோக்கோமோட்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நியூரோ சிஸ்டம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் மேமலோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேமலுக்கும் திங்கிங் இருக்குது. அந்த திங்கிங் எப்படி இருக்குன்னா, ஒரு இவர் என்னுடைய அப்பா, இவர் என்னுடைய குரு அப்படின்னு ஏதோ ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு லாயலாக இருக்கிறது தான் வந்து அனிமல் திங்கிங். ஸோ அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்காது. ஸோ இது ஏன் அமைஞ்சதுன்னு பார்த்தோன்னா, ஒரு பூனை வந்து ஒரு குட்டி போடுதுன்னா அந்த 5 குட்டிக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியாது. உலகத்துக்கு எதை பார்த்து ஓடணும், எது சேஃபான பிளேஸு, எங்கே சாப்பாடு கிடைக்கும் எதுவும் தெரியாது. அந்த குட்டிக்கு தெரியாது. ஸோ அம்மா வந்து ஏற்கனவே இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல போனால் மதியானத்தில் சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்துல போனால் நைட்டு வெளியே பிடிக்கலாம், இந்த இடத்துல போனால் சேஃபாக தங்கிக்கலாம் அப்படின்னு அது ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அந்த பூனை. அந்த பூனை கண்டுபிடிச்ச நாலேஜை வந்து அந்த பூனைக்குட்டிக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த பூனைக்குட்டி அம்மா என்ன பண்ணுதோ அதை பார்த்து அப்படியே கற்றுப்பாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த உலகம் எப்படி தெரியும்னா, அம்மா மூலமாகவோ அப்பா மூலமாகவோ அதெல்லாம் தெரியும். ஸோ அப்போ நேச்சுரலாக நம்மளுக்கு ஒரு அஃபினிட்டி வரும். ஓகே, இவங்க தான் வந்து நம்ம நாலேஜ் கொடுத்தவங்க, நம்மளுக்கு அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அப்பா தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அனிமலுக்கு டீஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரெயின். ஸோ இந்த அனிமல் பிரெயின் வச்சு தான் நம்ம யோசிப்போம். இது இன்னொரு இதில் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாலிடிக்ஸில் எப்படி யோசிக்கிறோன்னு பார்க்கும்போது நம்ம அனிமல் திங்கிங் தான் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு கட்சியை பிடிச்சிடும், ஏதோ ஒரு பர்சனை பிடிச்சிடும். அது பிடிச்ச அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலுமே அது ரைட்டு தான், இல்லை நம்ம பிடிக்காதவங்க எது செஞ்சாலுமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த டியூவலிஸ்டிக் மோடு போய்டும். அந்த ப்ரே ப்ரிடேட்டர்ன்ற மாதிரி எனிமையை வந்து ப்ரிடேட்டர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து எப்பவுமே வந்து தப்பு தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வேண்டியது வந்து எப்பவுமே நல்லது பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு டியூவல் ஸ்டாண்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம டிஎம்கே அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ டிஎம்கே வந்து எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அது என்ன செஞ்சாலுமே அது ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி நான் வக்காலத்து வாங்கிட்டு இருப்பேன், அட்வொகேட்டாக இருப்பேன். அதே மாதிரி எனக்கு பிஜேபி பிடிச்சிடுச்சுன்னா பிஜேபிக்கு வந்து அது எது என்ன பண்ணாலுமே அது 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 ரைட்டு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். இப்போது எனக்கு பிஜேபி பிடிக்குது, இப்போ மோடியை பிடிக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒபாமா மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்தியாவில் இருந்தாருன்னா, நான் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா ஒபாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா ஒபாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவர் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அப்போது நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இருக்கிற அவைலபிள் சிச்சுவேஷனில் எந்த பொலிட்டிஷியன் பெட்டராக ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ளம்பர் மாதிரி தான் பார்க்கணும் நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த ப்ளம்பர் வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுவாரா ஒர்க் பண்ண மாட்டாரான்னு பார்க்கணும். ஆனால் அப்படி பார்க்காம நம்ம அப்பா மாதிரி கடவுள் மாதிரி ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், டிஎம்கேவியோ பிஜேபியோ ஏதோ ஒரு கட்சியோ. ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோன்னா, நான் காலங்காலமாக நான் ஏடிஎம்கேக்கு தான் ரெட்டலை தான் சிம்பிள் போடுவேன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது அவங்க 10 தேர்தலில் 50 வருஷத்தில் 10 தேர்தல் வருதுன்னா, ஸோ 50 வருஷமும் அவங்கள ஒரே இதில் போடுறதுக்கு நம்ம எதுக்கு அந்த எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம கொண்டு வரோம் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வரதுக்கே எவ்ரி 5 இயர்ஸ் நீ யோசித்து யூ ஹேவ் எ சாய்ஸ், யூ ஹேவ் டு டிசைட் அப்படின்றதுக்காக தான். அப்போ யூ ஹேவ் டு டிசைட்னாலே இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அங்கே. ஸோ அப்போ இவங்க இன்டெலிஜென்ஸே இல்லாமல் ஒரு அனிமல் மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரே கட்சிக்கு
50 வருஷம் ஓட்டு போடுவேன். அதை வேறு பெருமையாக வேறு சொல்லியிருப்பாங்க. நான் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த கட்சி தான் ஓட்டு போடுவேன், இது தவிர நான் போட மாட்டேன் அப்படின்னு பெருமையாக வேறு சொல்லியிருப்பாங்க. என்னோடய குடும்பமே இதுதான் ஓட்டு போடணுன்ற மாதிரி ஒரு ஆட்டு மந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறத கூட தெரியாமல் அதை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அனிமல் திங்கிங் சொல்கிறோம். அண்ட் இது இன்ஃபேக்ட் இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா, கட்சிங்க கூட என்ன சொல்கிறதுனா, எனக்கு வந்து 1,00,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க, எங்கள் கட்சியில் 2 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க யோசிக்காமல் என்ன ஆனாலும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு ஆட்டு மந்தை இருக்குது அப்படின்றது அவங்களும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதை கேட்குற நம்மளும் அதை பெருமையாக நினச்சிக்கிறோம். ஸோ நம்ம பொலிட்டிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறோன்றதை அனலைஸ் பண்ணாலே நம்ம அனிமல் திங்கிங்கில் இருக்குமா இல்லை ஹியூமன் திங்கிங் வந்திருக்கிறோமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹியூமன் திங்கிங்னா ரொம்ப அப்ஜெக்டிவாக கிரிட்டிக்கல் திங்கிங் தான் நம்ம ஹியூமன் திங்கிங் சொல்கிறோம். அதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம யோசிக்கிறோம். இல்லைனா லிம்பிக் பிரெயின்லையும் கார்டெக்ஸ் பிரெயின்லையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது வந்து அனிமல் திங்கிங் தான். ஸோ கிரிட்டிக்கலாக இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற 10 தலைவரில் இவர் பெட்டரு, அதுவும் ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஐ வில் டிசைட் வெதர் இஸ் அகெயின் திஸ் ஃபிட் டு தட் சிச்சுவேஷன் அப்படின்னு யோசிக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். அதுதான் வந்து ஹியூமன் திங்கிங். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம 90% மேலே நம்ம அனிமல் திங்கர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு தோணுது. வெரி ஃபியூ தான் வந்து நம்ம கிரிட்டிக்கலாக யோசிக்கிற திங்கிங் பீப்புள் இருக்காங்கன்னு தோணுது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.